அவர் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி அவர்கள் தான். என்னை பொறுத்து நான் ஓப்பனாவே சொல்லுவேன். அதிமுகவை நேசிக்கக்கூடிய அனைவருமே திமுக பக்கம் போக மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் இங்கேருந்து கிளம்பி கோபாலபுரத்துக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? திமுக மட்டும் குடும்ப கட்சி கிடையாது, அதிமுகவும் குடும்ப கட்சி தான். அதாவது எடப்பாடி அவர்களோட சொந்தக்காரங்க வந்து கட்சிக்குள்ள வந்து ஈர்க்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முக்குளத்தோர் வாக்கு வந்து ஏடிஎம் கேக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் வாக்கு ஏடிஎம் கேக்கு இல்ல. தர்காக்களை செல்லக்கூடிய சுன்னத்து வழிபாடு முறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்த வகாபிய இஸ்லாமியர்களுக்கும் நடுவே இப்போ வந்து இவர் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இருக்கார். அதாவது அநியாயமாக அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் நாங்க. ஆனா அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு பேரறிவாளனை வெளியில கொண்டு வந்து கட்டி பிடிச்சி பொண்ணு பாக்குற வேலையை பார்த்தார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க அரசியல் ஆடுகளம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபாத்திமா அலி மேம். இவங்க வந்து மாநில சிறுபான்மை பிரிவோட துணை செயலராக இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறோம். ஓகே மேம். இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அதிமுக வந்து இப்போ வெளியே போயிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து பண்ணால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் வந்து வெளியே போயிட்டாரு. என்ன காரணம் மேம்? இதற்குரிய காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு கட்சி என்பது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறினால் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுத்தியது இப்போ மட்டும் நேற்று முந்தா நேற்று நடந்து உடனடியாக அவரை நீக்கலை. ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 வருடங்களாகவே இந்த ஒரு சலசலப்பு இருந்து கொண்டிருந்தது. அவர் பல்வேறு முனைப்புகளை எடுத்துக்கொண்டே இருந்தார். ஒரு தடவையும் ஒரு ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்ன விளைவுகள் வரும் என்று எதிர்பார்த்து அவர் ஒரு காயினா நகர்த்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி அவர்கள் தான். என்னை பொறுத்து நான் ஓப்பனாவே சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா டிடிவி சும்மா சொல்லிக்கிறாரு, நான் அம்மாவுடைய வந்து நான் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன், அம்மாவுடைய வாரிசாக இருந்தேன்னு சொல்றாரு. அம்மா அவரை 10 வருஷம் போயஸ் கார்டன் பக்கம் இல்லை, அந்த ரோடு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தண்டிச்சு வச்சிருந்தாங்க அம்மா அவரை. ஸோ இன்னைக்கு அம்மா இல்லைன்ற ஒரு தைரியத்தில் என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி அம்மாவையும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சியான அதிமுகவையும் நேசிப்பவராக இருந்தால் அவர் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து பிரித்து அவர்களை கொண்டு போய் திமுகவில் இணைக்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாரோ என்பது எனக்கு மட்டும் இல்லை, இது பல பேருடைய சந்தேகம். நான் ஓப்பனா பேசுறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்து கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையாரை எதிர்த்து தான் அவர் பண்ணினாரு. அப்ப சசிகலா அம்மையாரை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினவர் இன்னைக்கு சசிகலா அம்மையார் உள்ள வரணுன்றீங்க. அப்ப அவருடைய தர்ம யுத்தம் ஜெயிச்சுதா? அந்த தர்ம யுத்தம் எதனால பண்ணாரு? அதுல அவருக்கு என்ன ரிசல்ட் வந்தது? இதெல்லாம் தெரியணும் இல்லையா மக்களுக்கு? சும்மா நீங்க சொல்றதெல்லாம் வந்து நாங்க எடப்பாடி எதிர்க்கணும், எதுக்கு நீங்க எடப்பாடி என்னன்னு எதுக்குறீங்க? காரணத்தை சொல்லுங்க. நீ தர்ம யுத்தம் பண்ண இல்லையா? அந்த தர்ம யுத்தம் எதற்காக செஞ்சீங்க? சசிகலா அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, சசிகலா அவர்கள் கட்சியை ஆளுமை செய்கிறார், அவர் வந்து வெறும் பச்சையா சொன்னா அவர் வேலைக்காரின்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கு எப்படி அவர்கள் மகாராணியாக தெரிகிறாரா? இவருக்கு சசிகலா அம்மையார் இவருக்கு மகாராணியாக தெரிகிறாங்களா? இல்ல இவர் பண்ணின தர்ம யுத்தத்துல இவர் எந்த கொள்கைக்காக பண்ணாலும் அந்த தர்ம யுத்தம் இவருக்கு ஜெயிச்சிருச்சா? இவருக்கு இப்போ என்ன வந்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து சசிகலா அம்மையாரை ஆதரிக்கிறார். நேரா போய் திமுகவில் போய் உட்கார்ந்து ஸ்டாலின் அவர்களை வாக்கிங் போகும்போது சந்திக்கிறாரு. 11 மணிக்கு அவர் வீட்டில் சந்திக்கிறாரு. போன வாரம் சென்று சந்திக்கிறாரு. வெளியில வந்து என்ன சொல்றாரு? அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்றாரு. அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அப்போ இவர்கள் எல்லாருமே திமுகவுடைய அவங்க போடுற எலும்புக்கு கம்பிக்கிட்டு அலைகிற நாய்கள் போன்று திரிகின்ற இவர்கள் எல்லாம் வந்து அதிமுகவை பற்றி பேச தகுதி இல்லாதவர். இப்போ அந்த கூட்டணிக்கு இவர்கள் வந்து அடுத்த யாரை இழுத்திருக்காங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இழுத்திருக்கிறார்கள். இதுதான் மேக்சிமம் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒன்றிணையும் அப்படின்னா கட்சியிலிருந்து இவர் நீக்கப்பட்டார். இவர் வந்து ஒன்றிணையத்துக்கான வேலையை செய்யலாமே ஒழிய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து தானாக வெளியேறியவர்கள், கட்சியிலிருந்து தானாக வெளியேறி அதிமுகவுக்கு எதிராக கட்சியை தொடங்கியவர்கள் டிடிவி தினகரன் அதிமுகவை எதிராக தன்னை வந்து நிலைநிறுத்தி ஒரு ஒருங்கிணைப்பு குழு, தொண்டர்கள் மீட்பு ஒருங்கிணைப்பு குழுன்னு என்னமோ ஒரு குழுவை வச்சுக்கிட்டு அந்த குழுவிலிருந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அதிமுக எதிராகவே நின்று தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணவங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், அம்மா இருக்கிறப்ப கட்சி எப்படி இருந்ததோ அப்படி ஆக்கணும் தான் முயற்சி. இந்த 4.5 வருடங்களாக எங்கே போயிருந்தா? தூங்கிட்டு இருந்தாரா? கோமால இருந்தாரா?
அவர் ஆட்சியில வந்து இதுக்கு முன்னால 4.5 வருடங்கள் ஆட்சியில வந்து அம்மா இருந்த வரைக்கும் அவரை 10-12 வருடங்கள் விலக்கி வைத்திருந்தார்கள். கட்சியில் அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பில் மட்டும்தான் அவர் இருந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து 21 தான் அவருக்கு வந்து திரும்பவும் அமைச்சரானாரு. திரும்பவும் அவருக்கு போஸ்டிங் வந்து திரும்பவும் அவருக்கு திரும்பவும் மீண்டும் ஒரு பொறுப்பை கொடுத்து அவருக்கு வாழ்க்கை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார். சோ இது எல்லாமே எப்படின்னா, நான் உன்னை எதிர்ப்பேன், நீ இப்ப இவர்களுக்காக கட்சியா இல்ல கட்சிக்காக இவர்களான் என்பது தெரியல. அப்போ இவர்கள் நினைப்பது நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது வந்து அதிமுகவில் நடக்காது. ஏன்னா அதிமுக ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற கட்சி. எம்ஜிஆருடைய வாரிசு வந்து இங்க உட்காரல. உடனே கேட்டா சொல்லுவாங்க அவருக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் வந்து இவங்க தான் வாரிசுன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தினர் யாராவது கொண்டு வந்திருக்கலாமே. ஜானகி அம்மையார் அவர்களாலேயே சோபிக்க முடியவில்லையே. ஏன்னா இந்த கட்சி அந்த மாதிரி கட்சி. இந்த கட்சியினுடைய அதிமுகவுடைய முக்கிய குறிக்கோள் திமுக எதிர்ப்பு. அந்த திமுகவை ஏன் எதிர்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஊழல் கட்சி, அவர்கள் குடும்ப கட்சி. அந்த ஊழலை எதிர்ப்பதற்கான உண்டாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. இப்போ அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் அதிமுகவை நேசிக்கக்கூடிய அனைவருமே திமுக பக்கம் போக மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் இங்கேருந்து கிளம்பி கோபாலபுரத்துக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? கோபாலபுரத்துல ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது. அந்த காசை கவிக்கிட்டு வந்து இங்க வெளியில வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அதிமுக அழிக்க பார்ப்பது அவர்கள் தானே ஒழிய அதிமுக பலமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். அது இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு விமான நிலையத்தில். அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக மட்டும் குடும்ப கட்சி கிடையாது, அதிமுகவும் குடும்ப கட்சி தான். அதாவது எடப்பாடி அவர்களோட சொந்தக்காரங்க வந்து கட்சிக்குள்ள வந்து ஈர்க்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. இவர் ஈர்க்க பார்ப்பது என்று நீங்க பொதுவாக குற்றச்சாட்டு சொல்வது என்பது வேறு. நீங்க வந்து தாத்தாக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் அடுத்த பேரனையும் கொண்டு வந்துட்டாங்க. துணை முதல்வர், அதாவது ஒருத்தர் வந்து துணை முதல்வர் ஆக வேண்டும் என்றால் அவர் வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி வரணும்னு ஒண்ணு இருக்கு. என் குடும்பத்திலிருந்து நான் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் அரசியலில் இருந்தால் நானும் வர வேண்டும் என்பது கட்டாயமா என்று கேட்டவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு உடனடியாக எம்எல்ஏ பொறுப்பு சென்னைக்குள்ள எம்எல்ஏ வந்து கேண்டிடேட்டா நிக்க வச்சாங்க, ஜெயிக்க வச்சாங்க. ஆப்வியஸ்லி ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்ச உடனே வெகு விரைவில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கும் அடுத்த கட்டமாக அவர் துணை முதல்வராக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் வேற யாராவது வேற ஆளுக்கு நடக்குமா? அப்போ அங்க இருக்கின்ற சீனியர்ஸ் துரைமுருகன் போன்றவர்கள் இல்லையா, பொன்முடி போன்றவர்கள் இல்லையா? ஏன் இவங்க வந்து அப்ப இருக்கும் பொழுதே அன்பழகனார் இப்பதானே இறந்தாரு. அதுக்கு முன்னால் அன்பழகனார் வந்து ஸ்டாலின் வந்து வரும்பொழுதே அன்பழகனார் இருந்தாரு. அப்போ நீங்க அன்பழகனாருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாமே. எங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன துப்பு இருக்கு டிஎம்கேக்கு? அவர்கள் பேசுவது அத்தனையுமே பொய் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ நீங்க இவரை பத்தி செங்கோட்டையன் வந்து சொல்றான்னு சொல்றீங்கன்னா, செங்கோட்டையனை பத்தி இன்னொன்னு கேட்கிறேன். கட்சி இருந்த வரைக்கும் தான் அவருக்கா இருந்தாலும் எனக்கு யாரா இருந்தாலுங்க, கட்சி உங்களுக்கு பேக்கப்பா இருந்தாதாங்க, கட்சியில நீங்க பொறுப்புல கட்சிக்குள்ள நீங்க இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பு. அவர் என்ன சொல்றாரு, இதே செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, எனக்கும் வருத்தமாக இருக்கு. என்ன சொல்றாரு, நான் நைட்டு பூரா ரொம்ப வருத்தப்பட்டேன், நான் இத்தனை வருடங்களாக இருந்திருக்கேன். அப்போ இத்தனை வருடங்களாக இருந்து நீங்கள் எங்கே தவறினீர்கள் என்பதை நீங்க தான் யோசிக்கணும். எங்கேயோ யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு நீங்க எங்க வந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அதிமுகவின் ஆணிவேரில் நீங்க வந்து ஆசிட் ஊத்த ட்ரை பண்ணும் போதுதான் நீங்கள் மக்களாலும் அதிமுகவினால் வெறுக்கப்பட்டீர்கள், அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்க அந்த 2 சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க. அவர் வந்து போன மாசம் ஒரு 2 மாசம் முன்னால வந்து டெல்லி போறதுக்கு முன்னால ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஜேன்னு அவர் ரூம் பூரா கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. இவரை பேச விடாம மக்கள் பேசினாங்க. முந்தானத்து கொடுத்த இன்டர்வியூல தனியா உட்கார்ந்துருக்காரு. இதுதான் உண்மை, இதுதான் நிலவரம். அப்போ கட்சி யார்கிட்ட இருக்கு? கட்சியின் பலம் எங்கே இருக்கிறது? கட்சி என்பது இரட்டை இலை என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் மிகவும் பாதுகாப்பாக பலமாக மேலும் பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுக்க முடியாம தான் திமுக இப்படிப்பட்டவர்களை விலைக்கு வாங்குவதற்காக டிடிவி தினகரன் போன்ற ஏஜென்ட்டுகளை வச்சிருக்குது. அந்த ஏஜென்ட்டுகள் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திற்கான மொத்த மாவட்டங்களிலும் அறியப்படக்கூடிய அவர் பொதுச் செயலாளர். நீங்க கோபி என்ற ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான், ஈரோடு சேர்ந்த கோபியில மட்டும்தான் உங்களுடைய இது இருக்கு. சோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்டுங்களா? அந்த கோபியிலேயே வந்து முந்தானத்து நடந்த இன்டர்வியூல உங்க கூட யாரும் இல்லை. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பிரிவு நடுவுல வந்த போது கூட இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கமும் இருந்தாங்க. அதே மாதிரி ஜானி இருந்த போது கூட இந்த பக்கமும் இருந்தாங்க, அந்த பக்கமும் இருந்தார்கள். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, யாரை வெற்றி பெறுவார்களோ, யார் வெற்றியாளர் ஆகிறார்களோ அவர்கள் பக்கம் போய் நின்றுடுவாங்க. இதுதான் நடைமுறை. அதாவது கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் புரட்சி தலைவரின் மனைவியாக இருந்த ஜானகி எம்ஜிஆரை அவர்களையே திமுகவினுடைய மேடையில் அமர்ந்த காரணத்தினால் புறக்கணித்தவர்கள் தான் அதிமுகவினர். அப்படித்தான் தொண்டர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா
எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் கூறக்கூடிய வார்த்தை என்னன்னா, கட்சிக்காக நான் இல்லை, கட்சியானது மக்களுக்கானது, என்னுடைய கட்சி அது கிடையாது, அந்த கட்சி என்பது மக்களுக்கான கட்சி, மக்கள் தான் என்னுடைய தெய்வங்கள், என்னுடைய தொண்டர்கள் தான் வந்து தெய்வங்கள் சொல்ற. அதே மாதிரி ரெப்ளிகாவா நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சியில எல்லாம் திமுக எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க. அதிமுகவுல நீங்க கருணாநிதி யாரும் தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க, புரட்சி தலைவர் தெய்வம்வாங்க. அதே மாதிரி டீம் பி, திமுகவோட டீம் பி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களோட தரப்புல வந்து டீம் பி வந்து செங்கோட்டையன் இல்ல டிடிவியா? டிடிவி வந்து கட்சி ஆரம்பிச்சு டிஎம்கேவோட ஒரு கூட்டாகவே சென்று கொண்டிருக்கிறார். நான் அவர் டீம் பின்னே சொல்ல மாட்டேன், டிஎம்கே தான் அவர். டிஎம்கே தான் அவர், புரியுதுங்க, அவர் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டார் இது வரைக்கும். ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லுது, நான் அதிமுகவினர், அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, அதிமுக இப்படி அழிக்கிறத நீ தானே, நீங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க எப்படி வந்து நீங்க வந்து அண்ணன் எடப்பாடியாரை குறை சொல்வீர்கள்? ஓபிஎஸ் அண்ணன் இது டிடிவி பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்க தனியா நீங்க எல்லாமே உங்க வேலையை நீங்க பாத்துட்டீங்க. உங்களுடைய சித்தி, உங்களுக்கு வாழ்வு எங்க இருந்து வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தோழி என்ற காரணத்தினால் சசிகலா அவர்களுக்கு வந்தது. சசிகலா அவர்கள் போட்ட பிச்சையில தான் இந்த மொத்த குடும்பமும் வந்தது, மன்னார்குடி மொத்த குடும்பமும் வந்து. அவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கணும், சசிகலா அவர்கள் வெளியில வந்த உடனே அவங்கள்ட்ட போயிட்டு நான் தெரியாம கட்சி ஆரம்பிச்சுட்டேன், இந்தாங்க நம்ம வந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ கேட்குறேன்னு சொல்லலையே. அதே மாதிரி சசிகலாவோட கார்ல கூட இன்னமும் வந்து இரட்டை இலையோட சின்னத்தோட கொடி மட்டும் தான் இருக்கு. அவர்கள் ஆரம்ப நாள்லன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க சில தவறுகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் ஆளுக்கால் நான் பொதுச் செயலாளர், நான் இணை பொதுச் செயலாளர்னு அதிமுக பெயரை யூஸ் பண்ணும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் அமைதியாக இவர்கள் நம்ம கட்சிக்கு இருந்தாங்க அப்படின்னு ஒரு நினைப்புல ஒரு சாதாரண அவர்கள் மீது வைத்திருந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச காரணத்துல அமைதியாக இருந்த காரணத்துல இன்னைக்கு எல்லாரும் ஆடுறாங்க. அன்னைக்கே கோர்ட்ல கேஸ போட்டு இவங்க எவன் எப்படிடா யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஏன்னா கட்சி என்பது இன்னைக்கு வந்து பாதுகாப்பாக அண்ணன் எடப்பாடும் மிகச்சிறப்பாக பலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2026 அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு வேலை செய்யறவங்க அதிமுகவை பத்தி பேச துப்பு இல்லாதவங்க தானே. அவங்க எப்படி பேசுறாங்க? இப்ப இவர்கள் அழிக்க பிறந்தவர்கள், அதிமுகவை அழிப்பதற்காகவே இருக்கிறார். அப்போ டிடிவி தினகரன் தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய சித்தியான சசிகலா அவர்களுக்கும் உண்மையாக இல்லை, இவர்களுக்கு வாழ்வளித்த புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அவர் உண்மையாக இல்லை. அதனாலதான் புரட்சி தலைவர் 10 வருஷத்துக்கு மேல விலக்கி வச்சாங்க. அதாவது அம்மையார் மறைவுக்கு பின் நாங்க தான் 100 பேர் சொல்லலாம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு என்ன சாதகமா இருக்கு, அம்மையார் உயிரோட எழுந்து வந்து பேச மாட்டாங்க. இப்போ ஒன் சைடு வாய்ஸ் அவங்க வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட் ஊட்டி விட்டோம், எங்க வீட்டுல பட்டாசு வெடிச்சோம், யாரோ என்னென்னமோ அந்த குடும்பத்துல பேசுறாங்க. எங்க உங்க வீட்டுல அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனிமையான ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார். அவர் புரட்சி தலைவி என்பவர் தமிழக மக்களுக்காக வாழ்ந்தவர். 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து எல்லாரும் சாப்பிடணும்னு நினைச்சவங்க. அந்த அம்மா உணவகத்தை பலமாக மிகவும் சிறப்பாக ஒரு நேர காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் மக்கள் என்ன செய்வோம், ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்னு யோசிச்ச போது அங்க ஃப்ரீயா சாப்பாடு போட்டது அண்ணன் எடப்பாடியாருங்க. இன்னுமே அந்த அம்மா உணவகத்தை சிறப்பா நடத்தி அதுல வந்து குறையே இல்லாம நடத்தி அந்த 4.5 வருட காலமும், அது குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து அனைவருக்கும் இலவச உணவு கொடுத்தவருங்க அவரு. அவர் வந்து ஒரு அடிப்படையிலேருந்து வெளியில வந்தவர், கிளையிலேருந்து வந்தவர். இன்னொன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து ரூட் மேப் போட்டு கொடுத்தோம். அது அம்மாவால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் அண்ணன் எடப்பாடியார். இதை இவங்களால மறக்க முடியுமா? யாருமே இல்லாத ஜெயணி ஜானி இந்த பிரிந்த போது ஜெயணி பின்னாலதானே நின்னாரு. இதே ஓபிஎஸ் ஜானியில இருந்தாரு, ஜானகி அம்மையார் அணியில இருந்தார். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பின்னால் மிகவும் ஸ்ட்ராங்கா நின்ன ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நின்னவர் அண்ணன் எடப்பாடியார். புரியுதுங்களா? இப்ப இந்த கணக்கு என்பது மனுஷன் 1008 கணக்கு போடலாங்க, இறைவன் ஒரு கணக்கு போடுவாங்க. எப்படி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மக்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள், தொண்டர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். புரட்சி தலைவரை தெய்வமாக பார்க்கிறார்கள், புரட்சி தலைவியை தேவதையாக பார்க்கிறார்கள். அதே மாதிரி இந்த 2026 வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாவே இருக்கும். ஏன்னா போன வருஷம் நம்ம ஆட்சி எடுக்கல, இந்த வருஷம் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல எடப்பாடி அவர்களுக்கு. ஆனா இந்த சமயத்துல வந்து நிறைய பேர் கட்சியில இருந்து விலகுறதும் கட்சியை விட்டு போறதும், இந்த உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எக்கச்சக்கமா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கரசன் இன்னொரு 6 மாசத்துல தான் இருக்கு எலெக்ஷன். அப்போ இப்படி நடக்கிறப்போ இந்த எலெக்ஷன் அது ஏதாவது பாதிக்குமா? செங்கோட்டையன் கண்டிப்பாக அவர் வந்து தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். நான் அரசியலுக்கு புதுசுங்க, அவர் ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கிறார். அவருடைய அரசியல் 71 முதலில் கட்சி ஆரம்பிச்சும் போது எம்எல்ஏ அந்த அளவுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பவெல்லாம் நான். ஆனா இன்றைக்கு நாங்கெல்லாம் பேசுற அளவுக்கு அவர் வந்துட்டாருங்கிறதா என்னுடைய வருத்தமாக இருக்கு. நான் இப்ப புதுசுக்கு என்ன எங்களுடைய அரசியல் அனுபவம் என்பது ஒரு 20 வருடங்கள் தான் இருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து அதுக்கு விட அதிகபட்சமா அந்த 53 வருட அனுபவம் அரசியலில் இருந்தவர், புரட்சி தலைவர் நிறுவனர், ஸ்தாபகர்,
புரட்சி தலைவரோடு இருந்தவர், புரட்சி தலைவியோடு இருந்தவர், அண்ணன் எடப்பாடியாரிடம் இருந்தவர், இப்படி எல்லா வகையிலும் இருந்தவரை வந்து இன்னைக்கு வந்து அதாவது தவறாக வழி நடத்தப்பட்டு விட்டார் என்ற வருத்தம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் கட்சி என்பது கட்சி கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். அந்த கட்சி கட்டுப்பாட்டை யார் மீறினாலும் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா கட்சியில வந்து நீங்க வந்து இது வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற கட்சியில் வந்து நீங்க வந்து இதை பண்ணலாம் அது பண்ணலாம் இண்டிவிஜுவலா யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இது திமுக கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது. குடும்ப கட்சியில தான் அம்மா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மாட்ட போனா வேற மாதிரி வேலை முடியும், துணை முதல்வர்கிட்ட போனா வேற மாதிரி, மாப்பிள்ளைகிட்ட போனா வேற மாதிரி வேலை முடியும்னு அங்க வந்து குடும்ப கோஷ்டி இருக்கு. இங்க அதெல்லாம் கிடையாது. இங்க ஜனநாயக முறைப்படி கட்சி முறைப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கிறது. அதே வருத்தமாக இருந்தாலும் அவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலை. அவர் வந்து டிடிவி அவர்களால் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி மேம் இப்போ வந்து இது வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து அதிமுக வந்திருக்காங்க. அதோட அம்மா வந்து எல்லா வருடமும், அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா வருடமும் அங்க போய் சந்திச்சிருவாங்க, ஐயா பார்த்து மரியாதை செலுத்திட்டு தான் வருவாங்க. இத்தனை வருஷத்துல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முறை கூட அம்மா கூட வந்து அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. ஆனா இந்த முறை வந்து வந்திருக்காரு. வந்தது வந்து ஒரு பெரிய ஷாக்கு. இவங்க 3 பேரோட கூட்டணி போட்டு வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் சசிகலாவை போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்றது ஷாக்கெல்லாம் எல்லாரும் ஷாக்க குறைங்க இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம். ஏன்னா டிடிவி அதிமுகவுக்கு எதிராக எப்ப பார்த்தாலும் அவர் வேலை செய்வது என்பது அவருடைய பழக்கம். நல்லா புடிச்சுக்கோங்க. இதை இன்னும் தீவிரமா பேசணும்னா பிளசன்டே ஹோட்டல்ல இருந்து எடுங்க. அந்த கேஸ்ல இருந்து இவர் மட்டும் எப்படி வெளியில வந்தாரு? கொஞ்சம் தீவிரமா யோசிங்க. இவர் பெயர் மட்டும் எப்படி வெளியில வர முடியும் அந்த கேஸ்ல இருந்து? சோ எல்லாத்தையும் எடுத்து பேசணும்னா டிடிவியோட உண்மை நிலை முகத்திரை கிழிக்கப்படும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல விஷயங்களை நான் பேச விரும்பல. அதனால இன்னைக்கு வந்து டிடிவியால் இவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தவறான ஒரு இது பரப்பப்படுகிறது, நரேட்டிவ் பரப்பப்படுகிறது. என்னன்னா, முக்குளத்தோர் வாக்கு வந்து ஏடிஎம்கேக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் வாக்கு ஏடிஎம்கேக்கு இல்ல. ரெண்டுமே தவறான அந்த பரப்புதலாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா முக்குளத்தோருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார், எவ்வளவு அவர்களுக்கு என்ன செய்தார் என்பது முக்குளத்தோர் மக்களுக்கு தெரியும், முக்குளத்தோர் தலைவர்களுக்கு தெரியும். ஆனா இப்படி நாங்க வந்து தலைவர்கள், நாங்க முக்குளத்தோர் சேர்ந்தவங்க, நாங்க தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இந்த 2-3 பேர், ஈவன் நான் சசிகலா அம்மாவை கூட மதிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா அம்மா தான் ஜெயலலிதா அவர்களை செய்ய வைத்ததார்கள். கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி செய்ய வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் விட்டுருங்க. நான் பொலிட்டிக்கலா பேசல, நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் பேசுகிறேன். அப்ப பேசும் பொழுது நீங்க சொல்றாப்பாரு டிடிவிக்கு எல்லாம் ஒரு பெரிய ஓட் பேங்கோ, டிடிவி ஒரு பெரிய தலைவராகவோ அவர்கள் மதிக்கிற ஓபிஎஸ்க்கு இருந்த மரியாதை அவரை குறைத்து கொண்டு விட்டார். புரியுதுங்களா? ஓபிஎஸ்க்கு இருந்த மரியாதை அவரை குறைத்து கொண்டு விட்டார். ஓபிஎஸ் வந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவ்வளவு பெரிய உங்க முக்குளத்தோர் வாக்கு உங்களுடைய வாக்கு இருந்ததுன்னா நீங்க பெரிய குளத்துல தான் நின்று ஜெயிச்சிருக்கணும். உங்க ஊர்ல தெரியல தான் நீங்க இது பண்ணிருக்கணும். ஏன் ராமநாதபுரம் போனீங்க? ஏன் போனீங்க? அப்போ உங்களுக்கு உங்க ஓட்டு வந்து எங்களுக்கு பின்னால ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது பெரிய தவறான ஒரு கட்டமைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அது திமுகவினால் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் முக்குளத்தோர் வாக்குகள் என்பது கண்டிப்பாக இந்த முறை ஏடிஎம்கேக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பர்ஃபெக்டா வந்து விடும். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா கருத்து கணிப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் அதுக்கப்புறம் டிடிவி அவர்கள்ட்ட 23% முக்குளத்தோரோட ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க வந்து சொல்றாங்க, பரப்புறாங்க, முக்குளத்தோர் வாக்குகளை வைத்துக் கொண்டு உடைக்கிறோம், வைக்கிறோம், வாங்குறோம். நாங்க என்ன கேட்கிறோம், இந்த கட்சியை அம்மையார் மறைவுக்கு பின் 4.5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நடத்தி கட்சியில அப்போ எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை குழப்பத்தையும் செட்டில் பண்ணி அத்தனை பேருடைய நம்பிக்கையும் பெற்று எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ வந்து நீங்க எதை கேட்டாலும் திமுக அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அந்த மத்திய அரசாங்கத்தை முழு ஒத்துழைப்பை பெற்று சிறந்த முதலமைச்சராக 3 வருடங்கள் அவார்டு வாங்கி இப்படி அந்த ஆட்சியை நிறைவு செய்து அடுத்த நாள் சரி ஆட்சி போச்சு, அடுத்த 4.5 ஆண்டு காலம் அந்த கட்சியை கட்டி காப்பாத்தி வளர்த்து கொண்டு இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கும் அந்த அவர்களுக்கு தெரியாதா இதை எப்படி சால்வ் பண்ணது? நீங்க அதாவது ஒரு எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு பேசுற ஒரு சோசியல் மீடியால பேசுற ஒரு இன்ஃபுளுன்சருக்கு அண்ணன் எடப்பாடியாரை பற்றி தவறாக பேச வேண்டும் என்று தூண்டப்பட்டு பேசக்கூடிய அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ்க்கெல்லாம் இல்ல மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்களுக்கு மேலாக பல விஷயங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அது அவருடைய கட்சி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் எப்படி வந்து வெற்றி இலக்கை நோக்கி கொண்டு போவது என்பதுதான் அவருடைய 24 மணி நேர யோசனையாக இருக்கிறது. அப்போ அதற்குரிய வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. கண்டிப்பாக இந்த நிலை மாறும். அந்த நிலை மாறக்கூடிய சூழ்நிலை தெரிந்த காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்றாங்க, என்னென்னலாம் குலைக்கலாம், என்னென்னலாம் கலைக்கலாம், என்னென்னலாம் கட் பண்ணலாம், யாரெல்லாம் கொஞ்சம் வந்து மனதளவில் வீக்காக இருக்காங்க அவங்களெல்லாம் இழுத்து பிடிக்கலாம். சோ இப்படி நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குது.
இவ்வளவு வருடங்களாக செல்லாதவர் இந்த வருடம் சென்று, நீங்களே சொல்லிட்டீங்க இத்தனை வருடங்க செல்லாதவர் ஏன் போனார்? அப்போ இதுல ஒரு அரசியல் இருக்கிறது. அவரை இழுத்து அங்க பொது இடத்துல பேச வச்சு இதை ஒரு பரபரப்பாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்தினால் செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம் நான் கேட்கிறேன், ஆட்சி காலத்துல 4.5 வருடம் இருந்தீங்க, ஆட்சி முடிஞ்சு 4.5 வருடம் இருந்தீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஒருங்கிணைக்கணும்னு? இந்த 3-4 மாசமா தான் ஒருங்கிணைக்கணும்னு வந்திருக்கீங்களா நீங்க? அவ்வளவு பெரிய நல்லவரா நீங்க? இல்ல அவ்வளவு பெரிய நல்லவங்களா அவங்க எல்லாம்? தியாகிகளா? அதிமுகவுக்காக தியாகம் பண்ணவங்களா அவங்க எல்லாம்? சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்லையே. 10 வருடங்கள் அம்மையாரை விலக்கப்பட்டவர் அவர், 10 வருடங்கள் அம்மையாரால் விலக்கப்பட்டவர் இவர். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்க வந்து எல்லாரையும் சேர்க்கிறோம்னா யாரை சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கணும்? ஒரு கட்சி நடத்தக்கூடிய பொதுச் செயலாளருக்கு தெரியாதா? அப்போ இது எல்லாமே என்னன்னா, அதாவது தொடர்ந்து அடித்தால் அவர்கள் வீக்காவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை கற்கள் இருந்தாலும் அத்தனை கற்களை கொண்டு கோட்டைகளை கட்டக்கூடியவர் தான் அண்ணன் எடப்பாடியார். என்ன விட நீங்க முன்னாடி பாஜகல இருந்து இப்போ அதிமுகக்கு மாறி இருக்கீங்க, என்ன காரணத்துக்காக பாஜகல இருந்து அதிமுக? பாஜகவிலிருந்து நான் வந்ததுக்கு என்னுடைய சில பர்சனல் காரணங்கள் இருக்கலாம், அதை நான் வெளிப்படையா நான் பேச விரும்பல. ஏன்னா அரசியல எல்லா இடங்களிலுமே அரசியல் காரணங்கள் இருக்கும், அரசியல் காரணம் இல்லைன்னு நான் சொல்லல. அதை பத்தி பேசுறது வேஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருந்த இடத்திலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை தவறாக பேசுவது என்பது எனக்கு வந்து யாருக்கே அது வந்து நல்ல அரசியல் கிடையாது. நான் ஏடிஎம்கேக்கு வரும்போது எனக்கு வெளியில வரணும்னு நினைச்ச போது எனக்கு பெரிய ஆப்ஷனா இருந்தது, ஏடிஎம்கே பெரிய ஆப்ஷனா இருந்தது. ஏன்னா அலையன்ஸ்ல இருந்தோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களால் வந்து நாங்க எப்பவுமே வந்து பாஜகவும் திமுக எதிர்ப்பாளர்களாகத்தான் ஆரம்ப நிலையிலிருந்து எதிர்க்கிறார்கள். இப்போ சில பேர் வந்து அந்த திமுகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவிலும். அதுவும் வருத்தத்துக்குரிய செய்தி தான். அவர்கள் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அங்க சில பேர் வந்து என்ன பண்றாங்க, திமுக அடிவருடிகளாக மாறி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா அரசியல் சாணக்கியத்தனம் சொல்றாங்க. அரசியல் சாணக்கியத்தனம் என்பதெல்லாம் அங்கே பொய் என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், அந்த கட்சியில உள்ளவர்களுக்கும் தெரியும். ஏன்னா எந்த காலகட்டத்திலும் திமுகவினோடு பாஜக கூட்டணி வைத்துக் கொள்ள போவதில்லை. அது முடிஞ்சு போச்சு. ஒரு பிரதேசத்துல வந்தாங்க, அதுவும் திமுக தன்னுடைய சுயநலத்துக்காக வந்த கூட்டணி தானே ஒழிய பாஜக தன்னுடைய கூட்டணிக்காக இங்க வரல. புரியுதுங்களா? இவருக்கு வந்து சென்ட்ரல்ல சீட் வேணும், முரசொலிமாறனுக்கு சீட் வேணும். இவங்க போனாங்க, நின்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, முரசொலிமாறன் இறந்த உடனே இவர் வெளில வந்தார், கூட்டணியை முறித்து கொண்டார்கள். அப்போ கொஞ்சம் நாம் மக்கள் கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ட சொல்றது என்னன்னா, ஒரு 30 வருட 40 வருட அரசியலை வந்து கொஞ்சம் புரட்டி பாருங்க. அப்போ அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் என்னென்ன பேசினாங்கன்னு தெரியும். இந்த சோசியல் மீடியால பேசுறதை மட்டும் கண்ணில் எடுக்காதீங்க. ஏன்னா இவர்களுக்கு சார்ந்தவர்களை மட்டும்தான் எடுக்கிறார்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாஜகவிலிருந்து நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு அதிமுகவில வந்து பாஜகவிலேயே நான் வந்து ஒரு முஸ்லீமா இருந்து வேலை செய்து, எனக்கு RSSல இருந்து செய்துட்டு இருக்கிற எனக்கு திமுக எனக்கு ஒரு நல்ல மலர்பாதையை அமைத்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்து. இஸ்லாமியர்களை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் யாரும் அதிமுகவிற்கு எதிராக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமியர்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்றது வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும். ஆனால் எப்பவுமே ஒண்ணு பாத்தீங்கன்னா, உண்மை வந்து மக்களை சென்றதை விட பொய் வந்து வெகு சீக்கிரம் சென்றடைந்து விடும். அந்த மாதிரிதான் அந்த நாங்கள் வந்து சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லி கொண்டு போனாங்க இவங்க. ஆனா இந்த தடவை எல்லாமே மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உருதுல முஸ்லீம்கள் வந்து உருது படிக்கிறவங்களோ இந்த முஸ்லீம்கள் வந்து தமிழ் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அவசியம் இல்லை என்று இந்த திமுக இந்த திராவிட மாடல் விடியல் கொடுக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசு ஒரு அறிக்கை கொடுத்தது. இந்த அறிக்கை வந்து எல்லாரும் சொன்னாங்க வந்து நாங்க எங்களை காப்பாத்துறாரு, எங்களுக்கு வந்து படிக்க வேணாம்னு சொன்னாருன்னு. உங்களுடைய வேலை வாய்ப்பில் திமுக மண்ணை அள்ளி கொட்டி இருக்கிறது என்பது இஸ்லாமியர்களுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா நீங்க தமிழ் படிச்சிருக்கணும். டிஎன்பிசியில உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தமிழக அரசாங்க வேலை வாய்ப்பு தமிழ் படிச்சிருக்கணும். அப்போ உங்களை வேலை வாய்ப்பிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நீங்க வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செய்திருக்கிறாரே ஒழிய இஸ்லாமியர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யல. இன்னொன்னு, கோவை சிறைவாசிகளுக்கு அவர் செய்த துரோகங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தவர் கருணாநிதி அவர்கள். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி எல்லா இஸ்லாமியர்களை வந்து இவர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க, இஸ்லாமியர்களை எவ்வளவு சிறுமைப்படுத்தினார்கள் என்பது இப்பதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்பினா பயங்கர நம்பிக்கையோட இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இவர் வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த நம்பிக்கை இவர் ரெடி பண்ணின காரணத்தினால்தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததே ஒழிய மற்றபடி இவருக்கு அந்த அதாவது திமுகவினுடைய அந்த இஸ்லாமிய வாக்கு குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இவங்க நிறைய பண்ணிட்டாங்க. 5 வருஷமா இவங்க வந்து இந்த 5 வருஷமா இஸ்லாமியர்களை வந்து அவர்களுக்கு பேசிக்கா கிடைக்கக்கூடிய உரிமைகளை கூட கிடைக்க விடாத அளவுக்கு செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. வரும்பொழுதே நீங்க வந்து சொன்னாங்க, அதாவது அநியாயமாக அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் நாங்க. ஆனா அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு பேரறிவாளனை வெளியில கொண்டு வந்து கட்டி பிடிச்சி பொண்ணு பார்க்குற வேலையை பார்த்தாரு முதல்வர் அவர்கள்.
அப்பவே புரிஞ்சுக்கோங்க அவர் இஸ்லாமியர்களை எந்த அடிப்படை நிலையில வச்சிருந்தாருன்னு. அந்த போராடிய பெண்களை, அந்த வீட்டு பெண்களை, இஸ்லாமிய பெண்களை, புர்கா அணிந்த பெண்களை, இஸ்லாமிய பெண்களை தரன்னு இழுத்துட்டு போனீங்களே நீங்க. அப்ப நீங்க என்ன சிறுபான்மை காவலன்? அப்போ இஸ்லாமியர்களை அடிப்பதற்கு எல்லா வேலைகளும் செய்துவிட்டு இவர்கள் வந்து மீடியா முன்னால வந்து உட்கார்ந்து நாங்க சிறுபான்மை காவலன் சொல்றது இனிமேல் இஸ்லாமியர்கள் ஏற்க மாட்டார்கள். இனிமேல் எந்த இஸ்லாமியர்களும் ஏற்க மாட்டார்கள். இன்னொன்னு, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது தர்காக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதுவா கொடுத்த ஒருவரை வந்து தமிழக காசியாக நியமித்திருக்கிறார். சோ இதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இருக்கிற காசி மேல எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது. எதுவுமே அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. அவர் வந்து ஸ்காலரு, அவர் எல்லாமே இருக்கு. ஆனால் தர்காக்களுக்கு எதிராக ஒரு பதுவா கொடுத்த ஒருவரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா, தமிழகத்துல தர்காக்கள் அதிகம், தர்காக்கள் கூட்டமைப்பு இருக்கிறது. மக்கள் வந்து இந்துக்களோ இஸ்லாமியர்களோ பிற மதத்தினரோ எல்லோரும் வந்து ஒரு நம்பிக்கையோடு எப்படி கோயிலுக்கு செல்கிறார்களோ அப்படி தர்காக்கு செல்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு, அந்த சர்ச்சுகளுக்கு போறதை விட தர்காக்களுக்கு செல்பவர்கள் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களிடையே ஏற்கனவே திமுகல வந்து கருணாநிதி வந்து 3% ஓட்டு கொடுத்து 3% ரிசர்வேஷன் கொடுத்து தமிழ் பேசும் இஸ்லாமியர்களுக்கும் உருது பேசும் இஸ்லாமிய பிரிவினை ஏற்படுத்தினார். இப்போ மகன் வந்து இப்போ வந்து வேற மாதிரி பிரிவினை அதாவது தர்காக்களை செல்லக்கூடிய சுன்னத்து வழிபாடு முறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்த வகாபிய இஸ்லாமியர்களுக்கும் நடுவே இப்போ வந்து இவர் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டார். சோ இவங்க பண்ணறது எல்லாமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால், ஒரு நிறைவான ஒரு பார்வை இருந்தால் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு இது புரிய தொடங்க ஆரம்பிக்குது. இப்பதான் புரியுது. ஆனால் இதையும் அவர்கள் அடுத்தது வேற ஏதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுவாங்க. அது பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷூட்டிங்கு. இதை நான் சொல்லுவேன். இன்னொன்னு, ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, கமிஷன் கரப்ஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. டிஎம்கே பேசினாலே கமிஷன் கரப்ஷன் பார்த்தா இந்த 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். 2026 இவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே உடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்றாங்க. டிஎம்கே உடைய வாழ்க்கை டோட்டலா முடிய போகுதுன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பதறாங்க. எப்பவுமே நீங்க வந்து எப்ப பதறுவீங்க, எப்போ வந்து நீங்க ஓவர் டென்ஷன் ஆவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பதப்பதப்பும் வரும். என்னென்னலாம் செஞ்சு இதெல்லாம் கவுக்கலான்னு ஒரு இது வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு கட்சி கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்க ஏன் வந்து ஆட்சியில பங்கு போடக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் இப்ப வந்து தமிழகத்துல மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் காங்கிரஸ் இருக்கு. அதையும் வந்து அவர்கள் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாரு. ஏன் நான் என்ன கூப்பிட முடியலன்னு செல்வ பிறந்தகை அவர் கேட்கிறாரு. ஆனா இதையெல்லாம் ஏன் மீடியா பெருசாக்க மாட்டேங்குது? செங்கோட்டையன் வந்ததை ஒரு 4 நாளா உட்கார்ந்து பேசக்கூடிய இவர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய அதுவும் மாநில தலைவராக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசின பேச்சுக்கு எந்த டிஸ்கஷனுமே எடுக்கலையே. ஏன் எடுக்கல? இல்லைன்னா உடனே சாயங்காலம் எல்லா டிவிலையும் சொல்லி வச்ச மாதிரி ஏடிஎம்கே பத்தி பேசுறாங்களே, இது ஏன் பேசல? சோ இவ்வளவுதான் இவங்களுடைய தராதரம் என்பது தான் தோத்து போப்போன்னு தெரிஞ்ச காரணத்தினால அதிமுகவை தாக்க நினைக்கிறார். 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர். அந்த அவருடைய முதல்வருடைய ஆட்சியில் அவர் கட்டிலில் அவர் கண்டிப்பாக அமர்வார். ஆட்சி என்பது அதிமுக ஆட்சியாகத்தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அதான் உங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதோட சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.